ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேங்க்கை ரொம்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது இந்த வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழுக்கான மாட்டிக்கு இருந்துச்சு. சரி, இன்றைக்கி சும்மா தானே அந்த டேங்கை க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ இந்த ப்ளக் பாயிண்ட்டு எல்லாத்தையும், லைட்டு மோட்ரு எல்லாத்தையும் கழட்டிட்டு இந்த மூடியை நம்ம கழட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒயரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு மூடியை தனியாக கழட்டி வச்சிடலாம். கழட்டி வச்சுட்டு டேங்க்கில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா, நம்ம ஒரு பைப் மாட்டிக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த பைப்பை வச்சு டேங்கை இருக்க தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஏன்னா அதில் மீனை பிடிச்சி நம்ம தனியாக போட்டுக்கலாம். மீனை பிடிச்சி போட்டுட்டு பேலன்ஸ் ஸ்டோன்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புறம் மிச்சம் இருக்க தண்ணியை ஃபுல்லாக நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ தண்ணி எடுத்தாச்சு. இந்த பானை எடுத்தோடனே பாருங்கள், உள்ளே 2 கேட்ஃபிஷ் வரும் பார்த்தீங்களா? இது நேற்று வாங்கின கேட்ஃபிஷ் தான். இப்போ நம்ம உள்ளே இருக்க ஸ்டோன்ஸை ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க மீனை ஃபுல்லாக பிடிச்சி போட்டுட்டு அப்புறம் தண்ணியை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். இப்போ மீனை ஃபுல்லாக நம்ம பிடிச்சி போட்டாச்சு. இப்போ உள்ளே இருக்க ஸ்டோன்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க தண்ணி அதே மாதிரியே பைப்பு வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே இருக்க டஸ்ட்டும் அதோடு சேர்த்து அப்படியே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேங்க்கை நம்ம எடுத்து கொண்டு போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே வச்சு க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ பின்னாடி இருக்க ஸ்டிக்கரை நம்ம ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதில் தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிடலாம். டக்குன்னு நிரப்பிட்டு இதுக்குள்ளே ஸ்டோன்ஸ் அடுக்கிட்டு நம்ம ஃபிஷ்ஷை மறுபடியும் உள்ள விட்டுடலாம். இது ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம புதுசாக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். நம்மகிட்ட ஃபிஷ் வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டோன்ஸை ஃபுல்லாக அழகாக அடிக்காச்சு. இப்போ இதை பானை மாட்டிக்கு ஒரு சின்னதாக வச்சுக்கோங்களா. அது எதுக்குன்னா கேட்ஃபிஷ் அதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறதுக்கு. இதில் உப்பு, ப்ளூ மெடிசின் எல்லாம் போட்டு தான் வச்சுருக்கேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம அதை வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து மீனை திருப்பி நம்ம பிடிச்சி உள்ளே போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ மீனை பிடிச்சி நம்ம உள்ளே ஒன்றா விட்டுடலாம். விட்டுட்டு நான் கடைசியாக லைட் போட்டு காட்டுறேன். நீங்கள் டேங்கை பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் டேங்க் எப்படி சூப்பராக இருக்கா லைட் போட்டதுக்கப்புறம். இதுதான் கேட்ஃபிஷ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, வாக்கிங் கேட்ஃபிஷ்ஷு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.